ஸ்ரீ குருப்பியோ நம. கிரகணம் சம்பந்தமான இரண்டாவது பதிவு. இதில் இரண்டு விஷயங்களை கூற முற்படுகிறேன். ஒன்று, ஸ்லோகம். கிரகண காலத்தில் யாருக்கெல்லாம் கிரகணம் பிடிக்கிறதோ அவள்லாம் ஒரு புது வஸ்திரத்தில் இந்த ஸ்லோகத்தை எழுதி தலையில் கட்டிண்டு ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிடுறேன். இரண்டாவதாக சங்கல்பம். அந்த சங்கல்பத்தோட பிரயோஜனம், கிரகண பிடிச்சப்புறம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு சங்கல்பத்தை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணால் விசேஷம். மகா சங்கல்பம் சொல்கிற வழக்கம் உண்டு. நேரம் குறைவாக நமக்கு கிரகண புண்ணிய காலம் இருப்பதால் சாதாரணமான ஒரு சங்கல்பம். அதே சங்கல்பத்தை தர்ப்பணம் செய்பவர்களும் தர்ப்பணத்துக்கும் அந்த சங்கல்பத்தை செய்து கொள்ள வேண்டும். முதலில் ஸ்லோகம். யோசௌ வஜ்ரதரஹ தேவஹ ஆதித்யானாம் பிரபுர்மதஹ சஹஸ்ரநயனஹ சந்திரக்ரஹ பீடாம் வியபோஹது. இந்த நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் ரொம்ப பிரபலமானதும் சுலபமானதுமானதை இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஒரு ஸ்லோகத்தை எழுதி கட்டிண்டு ஜபம் பண்ண வேண்டியது. இந்த ஸ்லோகத்தையே ஜபம் பண்ணணும். அடுத்ததாக சங்கல்பம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். கிரகணம் எப்பொழுது யாராருக்கு, அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். அவாவா இருக்கக்கூடிய தேசங்களில் பிரதேசங்களில் நம்ம கூகுளில் போட்டாலே தெரியும், மூன்ரைஸ். அந்த மூன்ரைஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதோ அதுலேருந்து ஆரம்பித்து ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 6:47 வரை கிரகண புண்ணிய காலம். அந்த மூன்ரைஸ் ஆனப்புறம் பிடிச்ச ஸ்நானம், 6:47க்கு விட்ட ஸ்நானம். சில ஊர்களில் 6:47க்கு அப்புறம் மூன்ரைஸ் இருந்தால் அந்த ஊர்களில் கிரகண புண்ணிய காலமே கிடையாது, அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டாம். இப்பொழுது சங்கல்பம். ஆச்சமனம் பண்ணி சுக்லாம்பிரதனம் பண்ணி பிராணாயாமம் பண்ணிட்டு மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்யா அப்யந்தரஹ சுச்சிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஷ்வே ஷாலீவாஹன சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியவஹாரிகே பிரபவாதி ஷஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்தியே விஸ்வாவசு நாம சம்பத்சரே உத்தராயணே சிசிரி ரிதௌ கும்பமாசே கிருஷ்ணபக்ஷே பிரதமாயாம் புண்ணியதிதௌ பௌமவாசர யுக்தாயாம் பூர்வபல்குனி நக்ஷத்ரயுக்தாயாம் திருதி நாம யோக பாலவகரண ஏவம்
குணவிசேஷண விசிஷ்டாயாம் பிரதமாயாம் சுபதிதௌ ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். இது வரைக்கும் பொதுவான சங்கல்பம். இதுக்கப்புறம் ஸ்நானத்துக்கானதை சேர்த்துக்கலாம். மம ஜன்மாபியாசாத் ஜன்ம பிரபிருதி ஏதத் க்ஷணபர்யந்தம் மத்தியே சம்பாவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் சத்யः அபனோதனார்த்தம் சோம உபராக புண்ணியகாலே புண்ணியதீர்த்த ஸ்நானமகம் கரிஷ்யே. அதுக்கப்புறம் ஸ்நானத்துக்கு செல்ல வேண்டியது. ஸ்நானத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா ஏற்கனவே இருக்கிற சங்கல்பத்தை சொல்லி பிரதமாயாம் சுபதிதௌ வரை, அதுக்கப்புறம் பூனல் இடம் போட்டுண்டு அவாவா தன்னுடைய கோத்திரத்தை சொல்லி கோத்ராணாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம். இந்த இடத்துல தாயார் இருக்கிறவா பிதாமகி, பிதுஃப் பிதாமகி, பிதுஃப் பிரபிதாமகீனாம். அதுக்கப்புறம் தன்னுடைய தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லி கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் சபத்னீக மாதாமக மாதுஃப் பிதாமக மாதுஃப் பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷய்ய திருப்தியர்த்தம் சோம உபராக புண்ணியகாலே மம உபயவம்ச பித்ருன் உத்திஷ்ய திலதர்ப்பணம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் தர்ப்பணம் பண்ணுற மாதிரி தர்ப்பணம் பண்ணி பூர்த்தி செய்ய வேண்டியது. ஹரே ராம்.